அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவர் பார்த்தா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக எனக்கு ஒரு நல்ல நட்பு, ஒரு தலைவராக நட்பு. அவர் 40 ஆண்டு காலம் அவருடைய உழைப்பால் அந்த பொறுப்புக்கு வந்தார். கலைஞருடைய மகனாக இருந்தாலும் ஒரு உழைப்பை வந்து 40 வருஷமாக கடுமையான உழைப்பில் வந்தார். இவருக்கு வந்து இதுக்கு முன்பாகவே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். ஆனால் இப்போ கடந்து வந்து இப்போ வாய்ப்பு வந்து முதலமைச்சராக 2021 கொடுத்து வந்தது பிறகு இவரை சுற்றி உள்ள நபர்கள் உண்மையான நிலவரத்தை அவரிடம் தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் மக்கள் 5 ஆண்டு காலம் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். அது ஒரு சாதாரண கோபம் கிடையாது. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தது காரணமே திமுக மீது மிகுந்த கோபம். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, அதோட அதிகம். இதை ஸ்டாலின் அவரிடம் தெரிவிக்கவில்லை, கொண்டு போல. ஒரு பக்கம் மீடியா அப்படியே சூப்பர் சூப்பர் சொல்லியே ஓடிட்டாங்க மீடியா. இன்னொரு பக்கம் இவங்க சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் தேவாவேலு, ஒரு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, நேரு, இது போன்றவர்கள்லாம் சுற்றி இருக்கவங்கள அவங்கள வேற யாரும் அணுக விடல. இவங்களே ஏதோ ஒரு கூண்டு கிள்ளி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. கட்சி கிச்சு அப்படி இருக்கு, ஒளிர்கிறது மிளிர்கிறது, இப்படி இருக்கு, சூப்பர் சூப்பர் சொல்லி அவரை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இப்பதான் அவருக்கு தெரியுது என்னடா இவ்வளோ மோசமா. அதனால இப்பதான் ஏதோ ஒரு கருத்து கேட்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையா கேட்கட்டும். முதலமைச்சர் விஜய் மீது ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அவருடைய ஜோதிடர் அவரை வந்து அவருடைய அரசியல் ஆலோசகராக OSD நியமனம் செய்ததற்காக ஏதோ சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் கடுமையாக விமர்சனம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் உடைய OSD அவர் வந்து யார் வேணா போடலாம். அது முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ். அவருடைய உதவியாளரோ இல்லை அவருடைய ஆலோசகரோ, ஏன் அவருடைய ஓட்டுநர் கூட போடலாம். அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதெல்லாம் அதில் அந்த அளவுக்கு யாரும் வந்து விமர்சனம் செய்யறதுக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த சின்ன விமர்சனத்துக்காக அந்த ஆணையை திரும்ப பெற்றார். சரி, அது அழுத்தம் வந்தது, ஒரு விமர்சனம் வந்ததுன்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. நல்ல அதிகாரிகளை நியமனம் பண்ணாதான் நல்ல ஆட்சி செய்ய முடியும். திமுகவில் இருக்கிற அதிகாரிகள் மறுபடியும் நீங்க முக்கியமான பொறுப்புல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்ல ஆட்சி கிடைக்கும்?